ஹலோ கைஸ், இன்னைக்கு கூட நம்ம எதை பற்றி பாடி பார்த்தோன்னா பாரதி பற்றி இந்த வாரம் எழுந்திருக்கக்கூடிய வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் எப்படி வந்திருக்குன்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கோம் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு பாருங்க திரைப்படத்தை ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு கிராமம் 90s 80s கிடக்கக்கூடிய ஒரு கதை. அப்படின்னா நீங்கள் வந்து படம் பார்க்கும்போதே எந்த மாதிரியான நீங்கள் திங்கிங்கில் போகணும்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த திரைப்படம் வந்து இருக்காது. 80s 90s தான் இருக்கும். ஆனால் நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே வந்து விளக்கிட்டு அங்கே எப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போகணும். இப்போ உள்ள லாஜிக் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரைப்படம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுனாக தெரியும். மற்றபடி வந்து நீங்கள் நார்மலாக போய் சும்மா பார்த்து சிரிச்சுட்டு வரணும், நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான படம் தான் இது. திரைப்படத்தை ஒன்லி ஸ்டோரி என்னன்னா, இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் ஹீரோ சந்தானம் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இருக்கார். அதனால் வந்து கடவுளை வச்சு காசு சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து வில்லனா ஒரு தாசில்தார் வந்து சரி என் கூட கம்பெனிக்கு வா, நம்ம ஒரு இது பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சந்தானம் அவர் வந்து ஒத்து வரல. அதனால் வந்து கோயிலை வந்து சாத்திர நிலைமைக்கு தாசில்தார் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கோயில் சாத்திடுது. இறுதியில் கோயில் திறந்தாங்களா இல்லை கோயில் திறக்காமே போயிடுச்சான்னு தான் இந்த படத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கதை. அடுத்தடுத்து சந்தானம் வந்து கோயில் திறக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதுதான் திரைப்படத்தில் அடுத்தடுத்து நான் பார்க்கக்கூடிய கதை. ஓகே, இப்போ ஆன்லைன் ஸ்டோரி சொல்லிட்டேன். ஆன்லைன் ஸ்டோரி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தோன்றது என்னன்னா, என்ன சிம்பிள் ஸ்டோரி தான். இதை வச்சு எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு தான் பார்க்குறீங்க. இதை வச்சு எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க தான் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அங்கங்கே வந்து தொட்டும் தொடாத மாதிரி, அங்கங்கே வந்து சிரிப்பும் வராத மாதிரியான காமெடிகள்லாம் இருக்குது. என்னடா காமெடி எரிச்சலத்தாதுங்கிற மாதிரியான காமெடிகள் கூட இருக்குது இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தை பற்றி ஆகவோன்னு பல இடங்களில் உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரைப்படத்தை பற்றி ஆகவோன்னு அங்கங்கே பேசியிருப்பாங்க. பப்ளிக்லையுமே அங்கங்கே வந்து ஆகவோன்ற விமர்சனம் உங்களுக்கு வந்திருக்கும். நான் அது பார்த்துட்டு தான் நான் வந்து ரிவ்யூவே பேச ஆரம்பிக்கிறேன். என்னடா வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படி ஃபீல் ஆகலை, இவங்களுக்கு மட்டும் இப்படி ஃபீல் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் தனியாக கிளிக் ஆகிருக்கு, இல்லை எனக்கு கிளிக் ஆகலைன்ற மாதிரியான சந்தேகமும் இருக்குது. நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கிளிக் ஆகிடுச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். அப்புறம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ அந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து எங்கேயுமே வந்து வாவ் மூமெண்ட்டே கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மந்தமாக போகும். அது ஃபஸ்ட் ஹாஃபில் தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கோயில் சாத்துறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு போயிட்டு மெட்ராஸின்ற ஒரு நோயை வந்து பரப்பி இங்கே வந்து கொண்டு வந்து அது கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்லாம் போகும் ஃபஸ்ட் ஹாஃபில். அதை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நகர்த்த எப்படின்னா பிளாட் ஒவ்வொரு கதையும் வந்து கொண்டு போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்களான்றது தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சுன்றதை விட ரொம்பவே பார்க்க முடியாத அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. அட்டா என்னடா படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் பட்டப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்கள் எட்டு போய் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எதுக்குடா எடுத்தோங்கன்ற மாதிரியான ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கும். நீங்கள் வந்து எல்லா படங்களையும் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் தான் அங்கங்கே பிசிறு தட்டும். இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பிசிறு தட்டிடுச்சு. எங்கேயுமே உங்களுக்கு வந்து சூப்பரான மூமெண்ட் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கிடைக்கவே கிடைக்காது. அங்கங்கே வந்து சிரிக்கிற மூமெண்ட் வந்து லைட்டாக அப் டவுன் வந்து இருக்கும். மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஆவரேஜ் கூட இல்லை, பிலோ ஆவரேஜ் ஃபஸ்ட் ஹாஃப் தான். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் ஃபஸ்ட் ஹாஃப் இருக்காது. பிலோ ஆவரேஜ் ஃபஸ்ட் ஹாஃப் தான் வடக்குப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு கன்னிவெடி சீன் வந்து வரும். அது வந்து டாப் நாச்சு. 20 நிமிஷம் வந்து பின்னிட்டாங்கன்னே சொல்லணும். அந்த 20 நிமிஷத்துக்காக நீங்கள் படத்தை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரோதனை கொடுத்துச்சோ செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு ரோதனை கொடுக்காது. கம்பேர் டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது பண்ணுற மாதிரி ஃபீல் வரும். அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அடிச்சு கொண்டு போயிடுவோம். செகண்ட் ஹாஃப் நல்லா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாதனால செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரியான ஃபீல் வரும். செகண்ட் ஹாஃபில் அந்த கன்னிவெடி சீனு மொட்டராஜேந்திரன்லாம் வருவார். அப்புறம் ரவி இருக்கார், நிழல்கள் ரவி இருப்பார். அவரோட சீன்ஸ் கூட வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் தான் வந்து பின்னிருப்பார். அவரோட பர்சன்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்ச மாதிரியான கேரக்டரைசேஷன் அவருக்கு தனியாக வந்து வேறு லெவலான கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாராட்டத்தக்கக்கூடியது தான் சொல்லி ஆகணும். அவரோட கேரக்டர் வந்து பின்னிடுச்சு. ரவியோட கேரக்டர் இறுதியிலுமே வருவார். படம் ஃபினிஷிங்லையும் இறுதியிலுமே அவர் தான் சென்னையில் வந்து மேயராக இருப்பார். மேயராக இருக்க கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் அங்கே ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் தூக்கி நிறுத்திருப்பார். அவரோட காமெடி செமையாக இருக்கும். உள்ளு சபா அவங்களோட டீம் வந்து காமெடி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன் வரது தான் அந்த கன்னிவெடி சீனு. அந்த பர்சன்ஸ் வந்து தான் தேட்டரே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லணும். அந்த 20 நிமிஷம் வந்து படம் வந்து தரமாக இருக்கும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா கம்பேர் டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஓகேப்பா. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்ன இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃபில் போகும்போது நமக்கு ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. அவ்வளோதான் படம். எப்பயும் போல் சந்தானம் டிடி ரிட்டர்ன்ஸில் ஒரு ஹிட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி வழக்கம் போல் இறங்கிட்டாருன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஓகேப்பா டிடி ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த 2 படம் மொக்கையாக இருந்துச்சு. இப்போ ஓகே மொக்கை இல்லை ஆனால் பார்க்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிற படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. எந்த அளவுக்கு உங்களுக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து சிரிப்போட மகிமையாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே இருக்குமோ, ஆனால் வடக்குப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். கம்பேர் டு டிடி ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி நீங்கள் ரெண்டாவது வச்சுக்கலாம்.
போன வருஷம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் மூலமாக ஒரு கம்பேக் கொடுத்தாரு நம்ம சந்தானம் அவர். இந்த வருஷம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி சொல்லிக்கலாம் வந்து நம்ம வந்து போய் சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரோம். அதுக்கு ஏற்ற படம் இந்த திரைப்படம். மற்றபடி நீங்கள் எதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னடா அப்படின்னு தோணும். ஆனால் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்துக்கு கண்டிப்பாக போகலாம். டிக்கிலோனா திரைப்படத்தோட டேரக்டர் கார்த்திக் யோகி தான் இந்த திரைப்படத்தோட டேரக்டர். 2 படம். டிக்கிலோனா வந்து ஒரு வேறு டைமென்ஷனில் சந்தானத்தை பார்த்துருப்போம். அப்புறம் சூப்பராகவும் இருந்திருக்கும். டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட்னு மாசாக இருந்திருக்கும். அதே மாதிரியே அதே கதைக்களத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட்டான ஒரு கதைக்களத்தில் காமெடியோட கலந்த ஒரு படம் தான் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி. 2 படம் கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துட்டாரு. அடுத்ததாக ஒரு ஹேட்ரிக் ஹிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சந்தானமும் கார்த்திக் யோகி அவங்களோட அடுத்த படத்தோட ஹிட் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏற்கனவே வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் இறுதியில் வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அந்த லீடு மூலமாக வந்து வடக்குப்பட்டி ராமசாமி 2 வருன்றதுல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிட் ரேஷியோவில் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய அந்த சிரிப்பு என்டர்டெயின்மெண்ட் பார்த்து சிரிச்சுட்டு வர மாதிரியான காட்சிகள் இருக்குது. அதனால் இந்த திரைப்படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது கதையாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட் ஆவரேஜான கதை. ஆனால் மக்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களான்னு கேட்டு 100% என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற படம் இந்த திரைப்படம். சந்தானமரோட மினிமம் கேரண்டி என்னன்னா என் படத்துக்கு வாங்க சிரிச்சுட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு போகலான்றது 100% இந்த திரைப்படத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிடி ரிட்டர்ன்ஸ் எப்படி நீங்கள் போயிட்டு சிரிச்சுட்டு வந்தீங்களோ இது லாஜிக் பார்க்காம அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமி போயிட்டு சிரிச்சுட்டு வாங்க. லாஜிக் எதுவும் பார்க்காதீங்க. ஓகே மக்களே, இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 out of 5. ஓகே மக்கள், நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம ஃபஸ்ட்டு காரணம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.